Hello friends, welcome to Anandaragam YouTube channel. நம்ம சேனல்ல துபாய் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட் 8ல நம்ம பார்க்க போறது கோல்ட் சூக் இன் துபாய். சூக்னா ஒண்ணும் இல்லைங்க, ட்ரெடிஷனல் மார்க்கெட் தான். துபாயில இருக்கிற கோல்ட் மார்க்கெட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த லேக்ல போட் ரைடும் இருக்குங்க. இது வெறும் ரைடா மட்டும் யூஸ் பண்ணாம மார்க்கெட்டோட அதர் சைடுக்கு போயிட்டு வரதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கோல்ட் சூக் துபாய் கிரீக் ஏரியால தெய்ராங்கிற இடத்துல அல்ராஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நியரஸ்டாக அங்கே இருக்கு. இங்கே கோல்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல், பர்ஃப்யூம்ஸ்க்கு தனித்தனி இடம் அலோகேட் பண்ணி மார்க்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம கோல்ட் சூக்கோட கேட் 1 என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். இப்போ நீங்க பார்க்கறது the world's largest and heaviest gold ring. இந்த ரிங்கை கிராஃப்ட் பண்ணது துபாய் பேஸ்டு தைபான்ற ஒரு ஜுவல்லரி கம்பெனி தாங்க. இந்த ரிங்கோட பேரு நஜ்மத் தைபா, அதாவது ஸ்டார் ஆஃப் தைபான்னு சொல்லுவாங்க. இதோட வெயிட் 64 kgsங்க, அப்ராக்சிமேட்லி 141 pounds. இது 21 கேரட் கோல்டுங்க. இந்த கோல்டு ரிங்கை ரெடி பண்றதுக்கு 45 நாள் ஆயிருக்கு. 55 பேர் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதை நான் ஏன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ரிங் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்குங்க. இந்த கோல்ட் சூக்ல 380 ரீட்டைலர்ஸ் கிட்ட இருப்பாங்க. இவங்களோட மெயின் ட்ரேடிங் ஜுவல்லரிஸ் தாங்க. 2020 கணக்கெடுப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கடைகளில் நிறைய கடைகள் 40 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேஜராக டீல் பண்ணுற ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர்ஸ்.
அது எங்கள் கோல்ட் சூக் அவ்வளோ ஸ்பெஷல்? நம்ம யூஸ்வலாக ஆர்னமெண்ட்ஸ்னால் என்னென்ன யூஸ் பண்ணணும் இல்லை என்னென்ன வாங்கணும்னு நினைப்போம். இயரிங்ஸ், நெக்லஸ், ரிங்கு, வாட்ச், பிரேஸ்லெட்டு, கொலுசு அந்த மாதிரி தானே வாங்குவோம். ஆனால் இங்கே வந்து பாடியை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரியே ஆர்னமெண்ட்ஸ் இருக்கிறத பார்த்தேங்க. நீங்களும் பாருங்கள். இந்த கோல்ட் சூக்கில் கோல்டு வாங்குறப்போ மேக்கிங் சார்ஜஸ்க்கு மட்டும்தாங்க நீங்கள் பார்கெயின் பண்ண முடியும். கோல்டோட ப்ரைஸ்க்கு பார்கெயின் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோல்ட் சூக்கை ஏன் சிட்டி ஆஃப் கோல்டுன்னு சொன்னாங்கன்னு ஒரு விஷயத்த பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அது என்னன்னா, இந்த கோல்ட் சூக்கோட எக்ஸ்டென்ஷனில் 24 கேரட் கோல்டால் ஆன ஒரு டெஸ்லா காரை டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோல்ட் சூக்கை சீக்கிரமே ரெனோவேட் பண்ணி துபாயோட ஒரு பெட்டர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாற்றுறதுக்கு துபாய் முனிசிபாலிட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்ட் சூக் போய் கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கோல்ட் சூக் பற்றின இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ். பை பாய்.